ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த இரவு வேளையிலே உங்களோடு கூட இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்காக ஆண்டவர் தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். அழைப்பு கொடுத்த சேகர குருவனர் ஐயா அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் சபை ஊழியர் கோவில் பணியாளர் இங்கே வந்திருக்கவங்க எல்லாரையும் இயேசுவின் நாமத்தினாலே சுரண்டை எழுப்புதல் ஜெப ஐக்கியத்தின் சார்பாக அவங்க யாரையும் வாழ்த்துகிறேன். நம்ம எல்லாரும் இணைந்து பாடல் பாடி ஆண்டவர் மகிமைப்படுத்தணும். கொஞ்ச நேரம் ஆண்டோடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். ஆண்டவர் வார்த்தை மூலமாக நம்மோடு கூட பேசுவார். ஆமென். கொஞ்ச நேரம் எல்லோரும் கவனிக்கணும். கொஞ்ச நேரம் அந்த வார்த்தையின் வேலை நமக்கு ரொம்ப முக்கியமான நேரம். எல்லாமே முக்கியமான நேரம். பாடல் வேலையும் ஆசீர்வாதமான நேரம். பாவம் மன்னிப்பு எல்லாத்தையும் நம்ம கேட்டாச்சு. இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ ஆண்டவர் அவர் அதிசயங்களை செய்ய வேண்டிய முக்கியமான நேரம். அந்த வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட பேசுவார். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு வசந்த கூட வாசிக்கலாம். யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தோட முன்பாக தான் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தோட முன்பாகத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின் நிலைமையை ஆசீர்வதித்தார். ஆமென். ஆமென்னா என்ன அர்த்தம்? அன்னைக்கு யோபுவுக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களையும் என்னையும் முன்னால் உள்ள நாட்களை காட்டிலும் நம்மளோட பின் நாட்கள் எப்படி இருக்கணும்? நல்லா இருக்கணும். ஆமென். சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. பின்னால் கடைசி வரைக்கும் ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நடத்திராத முறையில் நம்ம எல்லாரையும் நடத்துவார்னு போட்டிருக்கு. முன்னால் இருந்ததை காட்டிலும் நம்மளோட பின் நாட்கள் நல்லா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. உலக பிரகாரமாக வயது கூட கூட பல பலவீனங்கள் வரும். ஆனால் வசனம் சொல்லுது முன்னாட்களை காட்டிலும் நம்மளுடைய பின் நாட்கள் ஆசீர்வாதமாக இருக்கும். கொஞ்ச நேரம் எல்லாரும் சொல்லணும், பின்னாலே சொல்லணும். அப்போ தான் எழுப்புதல் வரும். எல்லாம் கம்முன்னு இருந்தக்கூடாது. இந்த வசனத்தை எல்லாரும் அறிக்கை பண்ணிகிட்டே இருக்கணும். விசுவாச அறிக்கை மாதிரி. ஆமாம், உண்மைதான், என் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. ஆமீன் சொல்லுங்க. நம்ம சபை நல்லா இருக்கும் சொல்லுங்க. ஆமீன் சொல்லுங்க. என் தொழில் நான் பண்ணிகிட்டு இருக்க பிஸ்னஸ் நல்லா இருக்கும். ஆமீன். என் பிள்ளைகள்லாம் ரட்சிக்கப்படுவாங்க. நல்ல ஜெபம் பண்ணக்கூடியவங்களாம் மாறுவாங்க. நாங்கள்லாம் வேலை செஞ்சுக்கிட்டே ஆண்டோடைய ஊழியத்தை செய்வோம். இப்படி ஒரு விசுவாசமான வார்த்தையை ஆண்டவர் இந்த நாளில் உங்களோடு கூட பேசுவதற்காக ஆண்டவர் உணர்த்திக்கிட்டே இருந்தார். இந்த வார்த்தைகள் மூலமாக பேசு, இந்த வார்த்தைகளை பேசு. இந்த யோபுவை பற்றி கொஞ்சம் நேரம் பேசு. யோபுவோட வாழ்க்கையில் ஹீரோவில் போயிட்டார். ஆண்டவர் அவரை ஹீரோவாக மாற்றிட்டார். ஆமேன். ஆமேன். சொல்லுறீங்களா? எல்லாம் சொன்னீங்களா? அல்லையிலே சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. ஜெபிக்கிற இடம் நமக்கு ஒரு ரீசார்ஜிங் சென்டர். நம்ம நல்லா ரெஃப்ரெஷ் பண்ணிடுவார், நல்லா ரிலீஸ் பண்ணிடுவார். எதில் விடுதலை கிடைக்கணுமோ விடுதலை கிடைச்சிரும். எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணும்போது கிருபைகள் பெருகும். எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிற இடத்துல நம்ம ஸ்தோத்திரம் பண்ணும்போது எல்லாரோட கவலையும் ஆண்டவர் மாற்றிடுவார். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபைகள் பெருகும். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆமேன்னு சொல்லிட்டோம்னா இந்த சத்தத்தை கேட்டு மற்றவங்களுக்கு விடுதலை கிடைக்கும். என்னென்ன கட்டுகளில் இருக்கிறாங்களோ, என்னென்ன பிரச்சனைகளில் நம்ம இருக்கிறோமோ, ஆண்டவர் அவர் நமக்கு தெரியாமலே பேக்ரவுண்டில் இந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தை மூலமாக நம்மோடு கூட பேசும்படியாக நம்ம விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை தியானிச்சுக்கிட்டு இருக்கிறோம். பல இடங்கள்லேருந்து கேட்டுக்கிட்டு இருந்தாலும் வசனத்தை இருதயத்துக்குள்ள போய் நம்ம எழுதணும். அந்த இருதயத்தில் உள்ள வசனம் நம்மோடு கூட பேசிக்கிட்டே இருக்கும். நம்ம நாளைக்கு பேசுவோம், இரவுல பேசுவோம், பல விதங்களில் பேசுவோம். கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின் நிலைமையை ஆசீர்வதித்தார். ஆமேன். ஆமேன் சொல்லுங்க. அல்லையில சொல்லுங்க. எல்லாரும் எல்லாம் ஒரு ஆவிக்குரிய மாத்திரை மாதிரி இல்லை, மாத்திரை தான். ஆவிக்குரிய மாத்திரை தான் இதெல்லாம். எதெல்லாம் ஆவிக்குரிய மாத்திரை சொல்லுங்க எல்லாரும். ஆவிக்குரிய மாத்திரை என்னதெல்லாம்? ஆமேன். அது ஒரு ஆவிக்குரிய மாத்திரை. அல்லேலூயா. அது ஒரு ஆவிக்குரிய மாத்திரை. ஸ்தோத்திரம், அது ஒரு ஆவிக்குரிய மாத்திரை. இது எத்தனை தடவைனாலும் சொல்லலாம். சொல்ல சொல்ல ஆண்டவர் நம்முடைய பின் நாட்களை நல்லா ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவரே, என் முன் நாட்களை காட்டிலும் என்னுடைய பின்னால உள்ள நாட்கள் ஆசீர்வாதமா இருக்கட்டும். அப்படி ஒரு ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். எல்லாரும் கை தட்டுறதை விட ஒரு ஜெபம் பண்ணா நல்லா இருக்கும். ஒரு ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் ஒரு கையை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்களோட முன் நாட்களை காட்டிலும் எங்க பின்னால உள்ள நாட்கள் நல்லா இருக்கட்டும். ஆண்டவரே, ஆசீர்வாதமா இருக்கட்டும். யோபுவோட முன்னாட்களை காட்டிலும் பின்னால உள்ள நாட்களை நல்லா நடத்தின ஆண்டவர், எங்களோட பின்னால உள்ள நாட்கள் நல்லா இருக்கட்டும் ஆண்டவரே.
நல்லா இன்னும் கொஞ்சம் சத்தமா ஜெபம் பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் சவுண்டா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்களோட முன்னால உள்ள நாட்களை காட்டிலும், நாங்க முன்னால செஞ்ச ஊழியத்தை காட்டிலும், முன்னால செஞ்ச பிசினஸை காட்டிலும் எங்க பின்னால உள்ள நாட்கள் ஒரு ஆசீர்வாதமா இருக்கட்டும் ஆண்டவரே. அது ஒரு அற்புதமா இருக்கட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. பின்னால உள்ள நாட்கள் எப்படி இருக்கும்னு இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 64ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை எல்லாரும் வாசிப்போம். விசுவாச வார்த்தையா வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 64ஆம் அதிகாரம் 64ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் போது, தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை. அவைகளை ஆண்டவர் நம்ம பின்னாட்களை எப்படி நடத்துவார்னா, யாருக்குமே செய்யாத அற்புதத்தை நமக்கு செய்வாராம். கொஞ்சம் பேர் தான் ஆமேன்னு சொல்லியிருக்கீங்க. சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவர் நம்ம எவ்வளவு நாளா பொறுத்து பார்த்துட்டேன், நடக்கல, ஒண்ணுமே நடக்கல நினைச்சிடாதீங்க. எல்லாத்தையும் சேர்த்து லேட்டஸ்டா நடத்துவாரு. ஆமேன். நம்ம எல்லாரும் இவ்வளவு பேர் சேர்ந்து ஜெபிக்கிறது பரலோகத்துல பெரிய மகிழ்ச்சியா தான் இருக்கும். அதெல்லாம் நினைக்க கேட்டது எல்லாம் கிடைக்கும். இந்த ஜெபத்துல கேட்டது எல்லாத்தையும் ஆண்டவர் கிளைம் பண்ணுவாரு. எதெல்லாம் நீங்க கேட்கீங்களோ அவ்வளோத்தையும் கிராண்ட் பண்ணுவாரு. டிக் அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. நான் அப்படிதான் நம்புவேன். கேட்கறதுக்கெல்லாம் டிக் அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. சில இது பெண்டிங்ல இருக்கும், அதையும் சீக்கிரம் என்ன பண்ணுவாரு, டிக் அடிப்பாரு. நான் இப்போ ஆசிரியராக இருந்தாலும் கையை பாருங்க, அந்த திருத்த மாதிரியே கையை அப்படி போயிட்டு இருக்கு. அப்படின்னா அந்த டிக் அடிச்சுட்டே இருப்பாரு. ஒவ்வொரு ஜெப குறிப்பா பாஸ் பண்ணிட்டே இருப்பாரு. நம்ம ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் ஆண்டவர் ஆச்சரியமான பதில் கொடுப்பார். இன்னொரு தடவை கூட வாசிங்க, 64ஆம் அதிகாரம் 4வது வசனம். இதெல்லாம் ஒரு தங்கமான வார்த்தைகள். இது இந்த ஜெபம் முடிஞ்ச பிறகு நீங்க எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எங்கேயுமே நடக்காத அற்புதங்களை ஆண்டவர் செய்வாராம். வாசிப்போம் எல்லாம் சேர்ந்து. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. ஆமேன், ஆமேன். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ஆகும், எல்லாம் ஆகும். முன்னாட்களை காட்டிலும் பின்னால உள்ள நாள் எப்படி இருக்கும்னா நல்லா இருக்கும். இதுதான் விசுவாசம். யார் இந்த வார்த்தையெல்லாம் அறிக்கை பண்றீங்களோ அவங்க வாழ்க்கையில எங்கேயுமே நடக்காத அற்புதம் நடக்கும். இந்த யோபுவோட வாழ்க்கையில எங்கேயுமே நடக்காத அற்புதம் நடந்துச்சு. இந்த ஜெப வேளையில இருக்க உங்களுக்கு எனக்கும் அப்படிதான் கர்த்தர் செய்வார். ஆமேன், ஆமேன். ஒரு கவி பாடலாமா? ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஆமேன். எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஆகும். எல்லாம் பாடுங்க, கைத்தட்டி பாடுங்க. எல்லாம் ஆகும், உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாம் பாடுங்க. ஆமென், 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 ஆமென். ஆகும். உங்க ஜெபத்துக்கு நீ ஆண்டவர் பதில் தருவாரு. எங்கேயும் நடக்காத அற்புதங்கள். ஆமென். ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். அல்லேலூயா. ஆகும். இதான் தன் விசுவாசம். எல்லாரும் அறிக்கை செய்யுங்க. எங்கேயும் நடக்காத அற்புதங்கள். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். மாறும், எல்லாம் மாறும், உம்மாலே தான் எல்லாம் மாறும். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே. ஆமென், 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 ஆமென். யாராவது ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா நம்ம பதில் சொல்லணும். உலகத்துல எங்கேயுமே நடக்காத அற்புதம் எனக்கு நடக்கும்னு சொல்லணும். ஆமென். யோபுவோட முன்னாட்களை காட்டிலும் பின்னால உள்ள நாட்கள் நல்லா இருந்தது. காரணம், எங்கேயுமே நடக்காத அற்புதங்கள், இந்த உலகத்துல யாருக்குமே செய்யாத அற்புதங்களை கர்த்தர் எனக்கு செய்வாரு. ஏசாயா 64:4 செய்வாருன்னு சொல்லி எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லி ஆண்டோட கிளைம் பண்ணணும். அப்படியே கர்த்தர் நடத்துவார். ஆமென், ஆமென், ஆமென். சொன்னீங்களா? பின்னால எல்லாரும் சொன்னாதான் ஒரு பலன் கிடைக்கும். இது ஒரு ஆவிக்குரிய மாத்திரைன்னு சொல்லிட்டேன். இது எத்தனை நடந்தாலும் சொல்லலாம்.
எவ்வளவு நேரம்னாலும் சொல்லலாம். எஸ்ராவின் நாட்கள்ல ஊழியர்கள் அந்த பிரசங்க பீடத்திலிருந்து பேசும்போது மக்கள் எல்லாம் ஆமேன் ஆமேன்னு கையை குவிச்சு ஆமேன் ஆமேன்னு சொல்லுவாங்களாம். பழைய காலத்துல 2 ஆமேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த எழுப்புதல் காலத்துல நிறைய ஆமேன்னு சொல்லணும். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்துல 2 ஆமேன்னு சொன்னாங்க, கை குவித்து ஆமேன்னு சொன்னாங்களாம். அதே மாதிரி இப்போ உள்ள எழுப்புதல் காலம், இது எழுப்புதல் காலம். எல்லாரையும் ஆண்டவர் பயன்படுத்துவாரு. எல்லாரையும் நல்லா ஜெபிக்கிறவங்களா பயன்படுத்துவாரு. எல்லாரையும் ஆண்டவர் நல்ல ஊழியம் செய்யறவங்களா பயன்படுத்துவாரு. இந்த காலத்துல எல்லாரும் இந்த ஆவிக்குரிய மாத்திரைய சொல்லிக்கிட்டே இருக்கணும். யாரும் கம்முன்னு இருந்துடக்கூடாது. யோபுவோட வாழ்க்கையில எப்படி நடந்துச்சோ அதை விட பல மடங்கு நம்ம எல்லாருக்கும் நடக்கும். ஆமேன் ஆமேன் சொல்லுங்க. ஒரு தடவை நான் சொன்னா நீங்க எத்தனை தடவை சொல்லணும்? நிறைய சொல்லிடணும். அந்த நம்ம காணா ஒரு கல்யாண வீட்டுல ஆண்டவர் சொன்னாரு, ஜாடிகளை நிரப்புங்கன்னு சொன்னாரு. ஆண்டவர் அவங்க பார்த்தாங்க, நிறைய நிரப்பிட்டாங்க. அருமையான அமைப்பு. ஆமேன். இது கூட ஒரு ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இதுல நின்று பேசுறதுக்கு ஒரு அமைப்பு கிடைக்குமான்னு பார்த்தேன். பெஸ்டா கொண்டு வந்து சேர்த்தார். முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை எப்படி இருக்கு? கை தட்டி நன்றி சொல்லுங்க பாப்போம். ஆமேன். எவ்வளவு அருமையான அமைப்பு பாருங்க. பிளான் பண்ணா கூட நடக்காது. ஆண்டவரே முன்னிலைமையை முன்னால ஒரு மணி நேரத்துக்கு முன்னால இருந்ததை காட்டிலும் பின்னால உள்ள நிலைமை எப்படி இருக்கு? இப்போ ரொம்ப ஹை ஸ்டாண்டர்ட் ஆக்கிட்டார். இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக நடந்துகிட்டு இருக்கு. இதை விட நம்ம லைஃப் நல்லா இருக்கும். ஆமேன். எல்லாம் ஆமேன் சொல்லுங்க. அதனால நல்ல ஆவிக்குரிய வார்த்தையை சொல்லும் போது ஒரு உற்சாகமான பலனை ஆண்டு தருவார். எங்கேயுமே நடக்காத அற்புதங்களை செஞ்சாரு. யோபுவோட வாழ்க்கையில அவர் சீரோக்கு போயிட்டார். வார செய்தி எல்லாம் யோபுவுக்கு ஒரு நெகட்டிவான செய்தியாவே வந்துகிட்டே இருக்கு. எப்போ பார்த்தாலும் அவருக்கு வார போன் எல்லாம் ஒரு முடியாது, நடக்காது, அப்படி ஆயிட்டு இப்படி ஆயிட்டுன்னு எல்லாம் துக்ககரமான செய்தியாவே யோபுவுக்கு வந்துட்டே இருந்துச்சு. ஆனா அப்படிப்பட்ட நிலைமையிலையும் யோபுவை கர்த்தர் நல்லா ஆசீர்வதிச்சார். கை உயர்த்தியெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கேன். எத்தனை பேர் உயர்த்துறீங்கன்னு பார்க்குறேன். ஆண்டவர் மேலே ஸ்கேன் பண்ணுவார், மேலேயே ஸ்கேன் பண்ணுவார், கைகளெல்லாம் ஸ்கேன் பண்ணுவார். இந்த வார்த்தையை யாரெல்லாம் நம்புறீங்களோ அவங்களெல்லாம் ஸ்கேன் பண்ணுவார். கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த வசனம்லாம் மறந்து போயிடும். பல கதைகள் வரும்போது நம்ம யாரெல்லாம் விசுவாச வார்த்தையை சொன்னீங்களோ அந்த ஃபைலை எடுத்து ஆண்டவர் பார்ப்பாரு. பைபிள் அப்படிதான் பார்த்துருக்கிறாரு. மொர்தெகாய்க்கு ஃபைல பார்த்துருக்கிறாரு, யோசேப்போட ஃபைலை எடுத்து பார்த்துருக்கிறாரு. ஃபைலு கீழே போயிடுது, ஆனாலும் அந்த ஃபைலை ஆன் பண்ணி பார்த்து அவனுக்கு நல்ல ஆசீர்வாதத்தை கர்த்தரே கொடுத்தாரு. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, நம்முடைய முன்னால உள்ள நாட்களை காட்டிலும் பின்னால உள்ள நாட்கள் நல்லா இருக்கும்னு வாசித்துக்கிட்டு இருக்கோம். எப்படி நல்லா இருக்கும்? உலக தோற்றம் முதற்கொண்டு எங்கேயுமே நடக்காத, யாருக்குமே செய்திராத, எங்கேயுமே கேள்விப்பட்டிராத நிறைய அதிசயங்களை ஆண்டவர் நிறைய மேல வச்சிருக்கிறார். ஆமேன். எல்லாரும் ஜெபம் பண்ணி விசுவாசத்தோடு அவ்வளத்தையும் வாங்கிக்கணும். எல்லாத்தையும் ஆண்டவர் தந்துருவார் நமக்கு. எப்படி இந்த யோபுவுக்கு கொடுத்தாருன்னு சொல்லி ஒரு சில குறிப்புகள், ஒரு 3 குறிப்புகள் மாத்திரம் வாசிக்க போறோம். யோபுவோட வாழ்க்கையில அவர் சொல்லுவாரு, நான் காதால கேள்விப்பட்டேன், இப்ப கண்ணால பாக்குறேன்னு சொல்லுவாரு. எல்லாரும் சொல்லுவாங்க கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செஞ்சாரு அப்படி இப்படின்னு. அவர் சொல்றாரு பாருங்க, 42ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். யோபு 42:5. என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ எல்லாரும் வார்த்தையை சொல்லுவாங்க ஆண்டவர் எனக்கு அற்புதம் செஞ்சாரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம காதால கேட்டுட்டு இருக்கோம். ஆண்டவர் யோபுவுக்கு ஒரு ஏற்ற காலம் வைக்கும்போது யோபு சொல்றாரு, என் கண்ணால நான் அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னார். ஆமேன். இன்னைக்கு நம்மளும் இந்த காதால கேட்டுக்கிட்டு இருக்கோம். உலக தோற்றம் முதற்கொண்டு எங்கேயுமே நடக்காத அற்புதங்கள் நடக்கும்னு சொல்லும் போது கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு காலம் வரும்போது நம்ம கண்ணால அதை என்ன பண்ணலாம், அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தரே நமக்கு அதிசயங்களை செய்வார். ஆமேன் ஆமேன். ஆண்டவர் யோபுவை நல்லா நடத்தினார். யோபு அவரோட வாழ்க்கையில் உள்ளதை சொல்லுவாரு. நான் நல்லா இருக்கும்போது ஒரு வழியா நடந்து வந்தா சின்ன பிள்ளையெல்லாம் எந்திச்சு எனக்கு வணக்கம் போடுவாங்க. இப்போ நான் யாரையாவது நடந்து வந்தா யாருமே என்ன மதிக்க மாட்டேங்காங்க அப்படின்னு சொல்லுவாரு. பிரச்சனைகள், போராட்டங்கள் நம்ம வாழ்க்கையில வரும்போது நமக்கு நிறைய விதமான தோல்விகளா இருக்கும். வேலைக்காரனை யோபு கூப்பிட்டா வேலைக்காரனு காதே கேட்க மாட்டேங்க அப்படிலாம் சொல்லுவாரு. இப்படிப்பட்ட நிலைமையிலையும் யோபுவை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆமேன் ஆமேன் சொல்லுங்க. யோபுவை ஆண்டவர் நல்லா ஆசீர்வதிச்சார். யோபுவை ஆசீர்வதிச்ச மாதிரி இந்த ஜெப ஐக்கியத்துல இருக்கிற உங்க எல்லாரையும் ஆண்டவர் பல மடங்கு ஆசீர்வதிப்பாரு. எப்படி ஆசீர்வதிப்பாருன்னு சொன்னா, உலகத்துல எங்கேயுமே நடக்காத, இல்ல யாருக்குமே செய்யாத, எங்கேயுமே கேள்விப்பட்டிராத அந்த அற்புதம் தான் எனக்கு நடக்கணும்னு எல்லாரும் ஜெபம் பண்ணணும். ஆமேன். வசனம் வாசிக்கும் போது
வசனத்தை அப்படி வேகமா போயிடக்கூடாது. எந்த வசனம் நம்ம உணர்த்துதோ நம்ம இருதயத்துல அந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணணும். அந்த வசனத்தின்படியே கர்த்தர் நம்மை நடத்துவார். ஆமென். ஆண்டவரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே. உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கூடுமே, எல்லாம் கூடுமே. உம்மால எல்லாம் கூடும். ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே. பாடுங்க, எல்லாரும் பாடுங்க. பின்னால எல்லாரும் பாடுங்க. ஆமென். வீட்டுல நல்ல ஒரு நல்ல தைரியம் கிடைக்கணும் எல்லாருக்கும். கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அதட்டினீரே. பாடுங்க, எல்லாம் பாடுங்க. ஆமென், ஆமென். கடும் புயல் அடத்தினீரே, சாத்தானை ஒடுக்கினீரே. சர்வ வல்லவரே, சாத்தானை ஒடுக்கினீரே. சர்வ வல்லவரே. ஆமென். கூடுமே, எல்லாம் கூடுமே. உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல. உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் பெயரால் கை நீட்டினார், நோய்கள் மறையுதையா. உம் பெயரால் கை நீட்டினார், எல்லா நோய்கள் மறையுதையா. ஆமென். கூடுமே, எல்லாம். உலகத்துல நடக்காத அற்புதங்கள் நம்ம ஜெபத்துல நடக்கும். ஆமென். கூடாதது ஒன்றுமில்ல. கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே, எல்லாம் கூடுமே. உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல. உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. உலக தோற்றம் முதற்கொண்டு யாருக்குமே செய்யாத அற்புதம். இந்த வசனத்தை பிறகு வாசித்து பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். எங்கேயுமே நடக்காத அதிசயங்கள், இதுவரைக்கும் கேள்விப்பட்டு இப்படிலாம் அற்புதம் நடக்கணும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அப்படிப்பட்ட அற்புதங்கள்லாம் ஆண்டவர் நிறைய வச்சிருக்கிறாரு. யோபுவோட முன் நாட்களை காட்டிலும் பின்னால உள்ள நாட்களை நல்லா நடத்தினாரு. இந்த ஜெப வழியில இருக்கவங்களாம் நல்ல விசுவாசத்தை அறிக்கை பண்ணணும். ஆண்டவர் என் பின் நாட்களை நல்லா நடத்துவாரு, என் எதிர்காலத்தை நல்லா நடத்துவாரு. நான் இனிமேதான் நல்லா இருப்பேன், நான் இனிமேதான் நல்லா ஜெபம் பண்ணுவேன், இனி நான் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிப்பேன்னு சொல்லி எல்லாரும் தான் விசுவாசத்தை சார்ஜ் பண்ணிடணும் எல்லாரும். ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஒரு 10 பேரும் சொல்லிட்டே இருக்கோம். எல்லாரும் சொல்லி பழகுங்க. நம்ம எல்லாருக்கும் ஒரு நல்ல நம்பிக்கை இருக்கணும். இது பேரு தன் விசுவாசம். தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், விசுவாசத்தினாலும் நீதிமான் பிழைப்பான். ஒவ்வொருவருக்கும் தன் விசுவாசம் இருக்கணும். யோபுவுக்கு ஒரு தன் விசுவாசம் இருந்தனால எல்லா ஃபெயிலியரையும் அவர் ஜெயிச்சிட்டார். ஆமென், ஆமென், ஆமென் சொல்லுங்க. நான் 2004 வருஷம் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். 2004 வருஷம் பிஷப் சார்ஜன்ல டீச்சர் ட்ரைனிங் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது கர்த்தர் என்னை சந்திச்சாரு. அப்ப நான் நினைச்சேன், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாச்சு, இனிமே எல்லாம் நமக்கு ஆசீர்வாதம் தான் அப்படின்னு நினைச்சேன். ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட உடனே எல்லாம் நமக்கு ஆசீர்வாதம் தான் அப்படின்னு நினைச்சு உள்ள வந்தேன். வந்து பார்த்தா அது வரைக்கும் டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டியா இருந்துச்சு. நான் படிச்சு முடிச்ச உடனே ஸ்டேட் சீனியாரிட்டியா மாறிடுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? 10வது இடத்துல இருக்கேன்னா 1,00,000 இடத்துக்கு தூக்கி விட்டுருவாங்க. அதான் அதோட அர்த்தம். எல்லாம் வாழ்க்கையில ஒரு தீமை மாதிரி நடந்துகிட்டே இருந்துச்சு. பிஎட் முடிச்சு பார்த்தேன். அதுல உடனே வந்துடலாம்னு பார்த்தா அப்பந்தான் என்னது டிஆர்பி எல்லாம் உள்ள வருது. டெட் நம்பர் 1, 2ன்னு வந்துச்சு. ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். ஆமென். கடைசி வரைக்கும் வேலை கிடைக்குமான்னு நானும் ஊழியத்துக்கு வந்தாச்சு. ஆண்டவர் உடனே எல்லாம் நடத்திடுவார்னு சொல்லி இப்படி எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருப்போம். நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், ஆண்டவர் உடனே டான்னு நடத்துவார். ஒரு ஏற்ற காலம் வரும்போது எல்லாத்தையும் சேர்த்து நடத்துவார். ஆமென். சரி, திருமண காரியம் நடந்தது, அதுலயாவது கர்த்தர் சக்சஸ் பண்ணி கொடுத்தலாம் பார்த்தா
கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் எனக்கு குழந்தை கிடையாது. 13 ஆண்டுகள் கிடையாது. இந்த ஆண்டு ஜனவரி மாதம் 18ஆம் தேதி கர்த்தர் எனக்கு அதிசயமான குழந்தை பாக்கியங்களை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். எல்லாம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம ஆண்டவருக்கு முன்னால அப்படி இப்படின்னு. ஒண்ணு இல்லை, கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட ஒரு காலம் வச்சிருப்பாரு. எங்கேயுமே நடக்காத அற்புதங்கள், யாருக்குமே செய்யாத அதிசயங்கள் கர்த்தரே செய்வார். ஆமென். அந்த ஜனவரி 18ஆம் தேதி தான் ஐயா ஃபோன் வந்துச்சு. பவர் சத்திரத்துக்கு ஊழியத்துக்கு வாங்கன்னு அழைப்பு கொடுத்தாங்க. உடனே வருகிறேன் ஐயான்னு சொன்னேன். ஜெபத்து இந்த ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட போன வருஷமும் இதே ஏப்ரல் மாதத்துல உள்ள ஊழியத்தை ஐயா எடையங்குடியில இருந்தாங்க. அப்போ இந்த ஊழியத்துக்காக அங்க எடையங்குடிக்கு போயிருந்தேன். அப்போ கொடுத்த செய்தியும் இன்னும் என் மனதில் ஓடிக்கிட்டே இருக்கு. ஆமென். எதனால இந்த செய்திகள் மனசுல இருக்குன்னு சொன்னா, அந்தந்த நேரம் ஆண்டவர் கொடுக்கறது தான் தேவ செய்தி. அல்லேலூயா. எங்கேயோ இருந்து பிளான் பண்ணி கொண்டு வர செய்தி இல்லை. ஆண்டவரே இந்த மக்களுக்கு இருதயத்துக்கு ஏற்ற வசனங்களை தாரும் சொல்லும் போது கர்த்தர் தரக்கூடிய வார்த்தை. அங்க கொடுத்த செய்தி என்ன தெரியுமா? ஒரே வசனம் தான். ஒரே 2 வசனத்தை வச்சே தான் செய்தி. ஆண்டவர் சபையில் உள்ளவங்களை தீர்க்கதரிசிகளா பயன்படுத்துவாரு, அப்போஸ்தலரா பயன்படுத்துவாரு, போதகரா பயன்படுத்துவாரு, அற்புதங்களா பயன்படுத்துவாரு, குணமாக்கும் வரங்களோடு பயன்படுத்துவாரு, தீர்க்க தரிசன வரங்களை கொடுப்பாருன்னு சொல்லி அந்த செய்தி இடையங்குடிகளுக்கு எப்பமெல்லாம் போனாலும் அந்த வார்த்தைகளை தான் கேட்டுக்கிட்டே காதுகளில் கேட்டுக்கிட்டே இருக்கும். கர்த்தர் பயன்படுத்த ஒரு சின்ன பிட்டு பயன்படுத்த தொடங்கி இருக்கிறாரு. இன்னும் பயன்படுத்த வேண்டிய விதம் நிறைய இருக்கு. கர்த்தர் எல்லாரையும் பயன்படுத்த போறார். ஆமென். யோபுவோட வாழ்க்கையில நிறைய ஃபெயிலியர்ல இருந்தாரு. அதெல்லாம் கர்த்தர் அதிசயமா நடத்தி கொடுத்தாரு. காரணம் ஒரு 3 விதமான குறிப்புகளை மட்டும் வாசித்து நம்ம ஜெபிக்கலாம். யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். யோபு 1:1 வாசிப்போம். யோபு 1:1 வாசிப்போம் எல்லாம் சேர்ந்து. ஊஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து. யோபுவுக்கு ஒரு நல்ல பயோடேட்டா இருந்துச்சு. யோபுவுக்கு நல்ல பயோடேட்டா. ஊஸ்து தேசம் சொல்ல மாதிரி இந்திய தேசத்திலே, தமிழ்நாட்டிலே, தென்காசி மாவட்டத்துல, பாவூர் சித்திரம் பகுதியில நம்ம எல்லாரையும் குறித்து ஒரு நல்ல பயோடேட்டா இருக்கணும். நம்ம பேரை சொல்லி யாராவது உங்க பேர் என்னன்னு கேட்டா, என் பேர் இந்த பேரு, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், மனம் திரும்ப இருக்கிறேன், அபிஷேகம் எனக்குள்ள இருக்கு, இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே நான் ஜெப ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம பயோடேட்டா தெளிவா இருக்கணும். நம்ம என்ன பிசினஸ் செஞ்சுட்டு இருந்தாலும் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கணும். யாரெல்லாம் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று விரும்புதீங்களோ அவங்களோட முன் நாட்களை காட்டிலும் பின்னால் உள்ள நாட்கள் நல்லா இருக்கும். ஆமென். யோபுவோட பயோடேட்டா எப்படி இருந்தா ரொம்ப கிளியரா இருந்துச்சு. அவர் வெளியில ஜோம் பண்ணுவாரு, உள்ளுக்குள்ள சண்டை போடுவார், அப்படி இல்லை. அவரோட லைஃப் ஹிஸ்டரி ரொம்ப தெளிவா இருக்கு. அவரோட வரலாறு, அவரோட பயோடேட்டா பார்த்தா ரொம்ப தெளிவா இருக்கு. அவர் நல்ல உத்தமனா இருந்திருக்கிறாரு, வேற சன்மார்க்கனா இருந்திருக்கிறாரு, தேவனுக்கு பயந்து இருந்திருக்கிறாரு. பொல்லாப்புக்கு ஜெப நேரத்திலே நம்ம நல்லா ஜெபிக்கணும். ஜெபம் முடிஞ்சாலும் நம்ம அந்த ஜெப அனுபவத்துல இருக்கணும். ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கை நடைமுறையில கொண்டு வரணும். இப்ப பேசுறது ரொம்ப லேசா இருக்கும், கேட்கறதும் நல்லா இருக்கும். அதுக்கு பிறகு நடைமுறையில் அதெல்லாம் கொண்டு வரணும். இந்த ஜெபம் முடிஞ்சு வீடுகளுக்கு போன பிறகு அங்க பலவிதமான சூழ்நிலைகள் வரும். என்ன செய்யணும் தெரியல, அப்படி இப்படி நிறைய கேள்விகள் வரும். இங்க கேட்ட வசனங்களை வீடுகள்ல நம்ம அதை அப்ளை பண்ணணும். நம்ம வேலை செய்யற இடங்கள்ல அப்ளை பண்ணணும். நடைமுறை கிறிஸ்தவ வாழ்க்கையை கொண்டு வரணும். யோபு நடைமுறை கிறிஸ்தவனா இருந்திருக்கிறார். ஆமென். பேசுற கிறிஸ்தவனா இல்ல, நடைமுறையில கொண்டு வந்திருக்கிறார். இதெல்லாம் ஜோமெண்ட் போன பிறகு வீட்டுல ஆண்டவர் நிறைய டெஸ்ட் வைப்பாரு. குவார்டர்லி, ஆஃப் இயர்லி மாதிரி வீட்டுல நிறைய டெஸ்ட் வைப்பாரு. அந்த டெஸ்ட்ல எல்லாரும் பாஸ் ஆகணும். ஆமென். யாராவது என்ன செய்யணும் தெரியலன்னு சொன்னா நம்ம சொல்லணும், ஜோம் பண்ணுவோம், கர்த்தர் அற்புதங்களை செய்வார்னு சொல்லணும். ஆமென். வீட்டுல நிறைய டெஸ்ட் வைப்பாரு. நான் சண்டையே போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனீங்கன்னா அன்னைக்கு தான் பயங்கரமான போராட்டம் அங்கிருந்து வரும். பலவிதமான கருத்துக்கள் வரும். நம்மளால அதை நிக்க முடியாது. யோபு தன் வாழ்க்கையில நடைமுறையில கிறிஸ்தவனா இருந்திருக்கிறார். ஆமென். சத்தம் வர மாட்டேங்க. ஆமென் சொல்லுங்க. இந்த ஜெபம் முடிஞ்சவொன்னு எல்லாருக்கும் டெஸ்ட் வைப்பாரு, ஒரு தேர்வு வைப்பாரு, விசுவாச பரீட்சை வைப்பாரு. அந்த பரீட்சையில யோபு பாஸ் ஆயிட்டார். எப்படி பாஸ் ஆனாருன்னு சொன்னா, அவர் வீட்டுல அவங்க அம்மா, அவங்க ஒய்ஃபு சொன்னாங்க, ஏன் இன்னும் ஜோம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும் போது அவர் அந்த டெஸ்ட்ல அவர் பாஸ் ஆயிட்டார். என்ன கேள்வி வச்சாங்க? தேவனை தூஷித்து ஜீவனை விடுங்கன்னு ஒரு டெஸ்ட் வைக்கும்போது யோபு சொல்லுவாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார்னு சொல்லி ஒரு டெஸ்ட்டுக்கு பதில் எழுதுறாரு.
அந்த பதிலு அவருக்கு 42வது அதிகாரத்துல பயங்கரமான ரிசல்ட்டா மாறிட்டு. ஆமென். எல்லாரும் ஜெபம் பண்ண பிறகு நடைமுறையில நிறைய டெஸ்ட் ஆண்டவர் வைப்பாரு. அந்த டெஸ்ட்ல நம்ம எல்லாரும் பாஸ் ஆகணும். அல்லேலூயா. யோபு தான் அவரோட பயோடேட்டா தெளிவா இருந்துச்சு. உங்களை பார்த்து யாராவது ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களான்னு கேட்டா நீங்க சொல்லணும், ஆமா நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் இந்த வருஷம் ரட்சிக்கப்பட்டேன், நான் மனம் திரும்ப இருக்கிறேன், நான் பரிசுத்தாவியை பெற்றிருக்கேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாரோட டேட்டாவும் கிளியரா இருக்கணும். அப்படி யாராவது எனக்கு இப்படி இல்லைன்னு சொன்னா ஜெபம் பண்ணி இன்றைக்கே ரட்சணை நாள், இன்னைக்கே அணுக்கிற காலம், இந்த மீட்டிங்ல நீங்க ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணி ஆண்டவரே நான் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நம்மை நல்லா நடத்துவார். ஆமென். கை வைத்தீங்களா? ஆமென். யோபுவோட பின்னாட்கள்ல நல்லா இருந்தது காரணம் யோபுவோட பயோடேட்டா ரொம்ப கிளியரா இருக்கு. அவர் வீட்டுல இருந்தாலும் அவர் உத்தமனா இருக்கிறாரு, தொழில்ல இருந்தாலும் உத்தமனா இருக்கிறாரு, வெளிநாட்டுக்கு போனாலும் உத்தமனா இருக்கிறாரு, எங்க இருந்தாலும் நல்லா இருக்கிறாரு. காரணம் அவரோட பயோடேட்டா. இங்க இருக்கிற உங்களோட என்னோட பயோடேட்டா எப்படி இருக்கணும்னு சொன்னா யோபுவை மாதிரி கிளியரா இருக்கணும். காலேஜில் போனாலும் நம்ம பயோடேட்டா ரொம்ப கிளியரா இருக்கணும். யாரெல்லாம் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுறீங்களோ, ரட்சிக்கப்படணும், இன்னும் நான் மனம் திரும்பணும்னு சொல்றீங்களோ அவங்கள கர்த்தர் பின்னாட்களை நல்லா நடத்துவார். ஆமென். ஆமென். 2வது காரியம் வாசிக்கும் போது யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். யோபு எப்படி இருக்கிறான்னு பாருங்க. யோபு 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை எல்லாம் வாசிப்போம். 7 வாசிப்போம். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? அக்கினி பொறிகள் மேலே பறக்கிறது போல மனுஷன். யோபுவுக்கு ஒரு பெரிய தெளிவு என்னன்னா, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கு, ஏன் எனக்கு மட்டும் நடக்குது கேள்வி எல்லாரும் சொல்லுதாங்க. ஜெபம் பண்ணாதவங்க அங்க பாருங்க அப்படின்னு ஒரு மாதிரி கம்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன் எனக்கு மட்டும் நடக்கு, நான் என்ன செஞ்சேன், நான் ஏசப்பாவுக்கா என்னெல்லாம் செஞ்சேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. யோபு சொல்றாரு, அக்கினி பொறிகள் மேலே பறக்கிறது போல மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான். யோபுவுக்கு ஒரு பெரிய தெளிவு என்ன இருந்துச்சுன்னா, வாழ்க்கையில எல்லா கஷ்டங்களும் எல்லாருக்கும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரிட்டையர்மெண்ட்டை கொடுங்க, இல்லைன்னா எனக்கு என்ன மேலே எடுத்துக்கோங்க அப்படி கேட்கல. நிறைய பேர் ஜெபிக்கிறது காரியம் என்ன ஜெபம் பண்ணுவாங்க, நான் மேலே வாரேன் ஆண்டவரேன்னு சொல்லுவாங்க. இந்த ஜெபத்தை யாருமே பண்ணக்கூடாது. எந்த ஜெபம் பண்ணக்கூடாது? மேலே வாரேன்னு யாரும் கேட்காதீங்க. இந்த உலகத்துல நிறைய ப்ராஜெக்ட் நம்ம கொடுத்திருக்கிறாரு, நிறைய வசதி வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறாரு, நிறைய ப்ராஜெக்ட் கொடுத்திருக்கிறாரு. அதை சப்மிட் பண்ணி ஆண்டவர் வெரி குட்னு சொல்லணும். அதுக்கு பிறகுதான் என்ன மேல போறதை பத்தி கர்த்தர் யோசிப்பாரு. யோபு சொல்றாரு, மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான்னு சொல்லிட்டு, நான் இனிமே ஜெபம் பண்ண மாட்டேன், இனிமே நான் பைபிள் வாசிக்க மாட்டேன், நான் சர்ச்சைக்கு போக மாட்டேன் அப்படின்னு தீர்மானம் எடுக்கல. அவர் என்ன சொல்றாராம் பாருங்க அடுத்த வசனத்துல. 8வது வசனம் வாசிங்கலாம் சேர்ந்து. ஆனாலும் நான் தேவனை நாடி என் நியாயத்தை அவரிடத்தில். அவர் சொல்றாரு, எனக்கு பல கஷ்டங்கள் இருக்கு. இந்த ஜெப முகாம்ல இருக்க யாருக்கு தான் கஷ்டம் இருக்கு? எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கு. எல்லாருக்கும் பல கஷ்டங்கள் இருக்கு. இப்ப அதை யோசித்தோம்னா தூக்கமே வராது, அவ்வளவு கஷ்டங்கள்லாம் இருக்கு. என்ன செய்ய போறோம், அடுத்து என்ன நடக்க போகுது, என்ன எப்படிலாம் நம்ம இருக்க போறோம், அடுத்த வருஷம் எப்படி இருக்க போறோம், அடுத்த மாசம், ஒவ்வொரு கேள்வி நிறைய இருக்கு. ஆனா யோபு சொல்றாரு, இவ்வளவு வருத்தங்கள் மத்தியில ஆனாலும் நான் தேவனை நாடி என் நியாயத்தை அவரிடத்தில் ஒப்புவிப்பேன். இதுதான் யோபுவோட நல்ல குணம். ஆமென். உங்க குணம் வீட்டுல என்ன துக்கங்கள் இருந்தாலும் அதை எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னா ஜெபமா கன்வெர்ட் பண்ணணும். சங்கீதத்துல போட்டிருக்கு, சங்கீதக்காரன் தாவீது எழுதுறாரு, எனக்கு ரொம்ப துக்கமா இருந்துச்சு, நான் ரொம்ப மௌனமா இருந்தேன், சாப்பிடாம கூட இருந்தேன், நான் இதெல்லாம் எனக்கு வேண்டான்னு ஒதுங்கி இருந்தேன். ஆனா என் துக்கம் அதிகரிச்சுட்டு அதே நேரம் நான் வேத வசனத்தை வாசிக்கும் போது என் இருதயத்துல அக்கினி மூண்டது, அதனால என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன்னு சொல்லுவாரு. யாருக்கெல்லாம் துக்கமா இருக்கோ, இரவுல துக்கமா இருக்கோ, துக்கத்தின் மத்தியில ஒரு 2 பாட்டை பாடுங்க. ஆமென். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். பாடலாமா? கடந்ததை செலக்ட் ஆல் பண்ணி டெலீட் பண்ணிடுவாரு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து ஆண்டவரே அழிச்சிருவாரு. எதுலாம் ஒரு துக்கமா நம்ம மேல வந்து நிக்குதோ, துக்கத்தின் ஆவி, அதெல்லாம் ஆண்டவர் மாத்திருவாரு. துக்கத்தின் ஆவியை மாத்துவாரு, தூக்கத்தின் ஆவியை மாத்திருவாரு, ஃப்ரெஷ் ஆக்கிடுவாரு. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆமென். பாட்டு புக்கெல்லாம் நம்ம எடுக்க வேண்டாம்.
டைரக்டா பாடுங்க, எழுப்புதலா இருக்கும். அல்லேலூயா அல்லேலூயா. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே. ஆமென் 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 ஆமென். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர். கையசைத்து பாடலாம், கை தட்டி பாடலாம். பாடாம மட்டும் யாரும் இருந்துறாங்க. ஆமென். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். எங்கள் துக்கம் சந்தோஷமா. கை தட்டி பாடுங்க, அல்ல கை அசைச்சு பாடுங்க. பழைய துக்கம் வராது, செக் பண்ணி பாருங்க. ஆமென் ஆமென் ஆமென். கலங்கிடவே மாட்டோ, நாங்கள் கலங்கிடவே மாட்டோ, கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். யோபு தனக்குரிய எல்லா வருத்தமான செய்திகளை ஜெபமா கன்வெர்ட் பண்றாரு. யாரும் தூங்கும் போது புலம்பிட்டே தூங்க கூடாது. காலையில எழுமுனீங்கன்னா அது கண்டினியூ பண்ணிட்டே இருக்கும். காலையில பயங்கர புலப்பம் வந்துடும். இரவுல தூங்கும் போது புலம்பாம கர்த்தர் அற்புதம் செய்வாரு. நான் நல்லா இருப்போம், பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, பண தேவைகள் சந்திக்கப்படும், நம்ம தேசம் நல்லா இருக்கும்னு சொல்லி விசுவாச அறிக்கையோட நம்ம தூங்கணும். அப்பதான் தூக்கத்துல எந்த டிஸ்டர்பன்ஸும் வராது. இந்த யோபு சொல்றாரு, எனக்கு நிறைய வருத்தம் இருக்கு, அந்த வருத்தத்தை நான் தேவனை நாடி என் நியாயத்தை அவரிடத்தில் ஒப்புவிப்பேன். அப்பதான் ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். அடுத்த வசனம் வாசிப்போம், 9வது வசனம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் எப்பவும் செய்வார் தெரியுமா? வருத்தமான பிரச்சனைகளை, வருத்தமான பாரங்களை யாரு ஆண்டவர்கிட்ட கன்வெர்ட் பண்ணி ஜெபமா அனுப்பிட்டே இருக்கீங்களோ அவங்க வாழ்க்கையில தான் ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள், எண்ணி முடியாத அற்புதங்களை ஆண்டவரே செய்வார். கை வைத்தனீங்களா? ஏத்துக்கிட்டேன்னு அர்த்தம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. உங்களை ஏன் கை வைத்த சொல்லுதோம்னா, ஆமா உண்மைதான், சரிதான்ப்பா, வீட்டுல நிறைய கவலை இருக்கு, அதை மொயாம சொல்லிட்டே இருந்தா டிப்ரெஷனுக்காங்க. இப்போ அதை கவலையோட அடுத்த ஸ்டெப்பு டிப்ரெஷன் ஆயிரும். அதை போகாமல் தடுக்கிறதுக்கு தான் இந்த ஜெப வேலைலாம், இந்த வார்த்தையெல்லாம் அதுக்கு தான். அந்த டிப்ரெஷன்ல போய் யாரும் விழுந்துடாம நல்லா இருக்கிறதுக்கு தான் விசுவாச அறிக்கை பண்ணி நம்ம பிரச்சனைகளை ஆண்டவர்கிட்ட ஒப்புவிக்கணுமா. அப்படி ஒப்புவிச்சா ஆண்டவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ண முடியாத அதிசயங்கள் எல்லாத்தையும் நம்ம பின் நாட்கள்ல நிறைய அற்புதங்கள் அவர் செய்வாரு. யோபுவோட பின்னாட்கள் எப்படி ஆசீர்வாதமா இருந்தது சொன்னா, யோபுவோட பயோடேட்டா ரொம்ப கிளியரா இருந்துச்சு. ஆமென் ஆமென். எப்படி இருந்துச்சு அவர் பயோடேட்டா? யோபு உத்தமனா இருந்தார், யோபு சன்மார்க்கனா இருந்தார், யோபு நடைமுறை கிறிஸ்தவத்தை கொண்டு வந்தார், யோபு தேவனுக்கு பயந்து இருந்தார், பொல்லாப்புக்கு விலகிறவனா இருந்தார். ஜெபம் பண்ண பிறகுதான் ஏகப்பட்ட போராட்டங்கள் வரும், சண்டை போடுற மாதிரி வரும், 4 வார்த்தை பேசுற மாதிரி வரும். நம்ம பயோடேட்டா கிளியரா இருந்ததுன்னா எந்த பிரச்சனையும் எங்கேயும் வராது. ஆமென். அந்த ஆவியானவர் உள்ள இருந்து உணர்த்துவாரு, அமைதியா இரு, சண்டை போடாத, எதுவும் சொல்லிடாத, நம்மோடு கூட பேசுவாரு. ரொம்ப தெளிவா இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்கள்ல எல்லாரும் மேலே ஊற்றப்பட்டிருக்கிறார். எல்லாருக்குள்ளே இருந்து அவர் பேசிக்கிட்டே இருப்பாரு. கவலைப்படாத, தைரியமா இரு, நான் உனக்கு கண்டிப்பா அற்புதம் செய்வேன்னு சொல்லுவார். ஆமென். அதிசயங்கள் செய்கிறவர் நமக்குள்ள இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் நமக்குள்ள வசிக்கிறாரு. அவர் என்னனாலும் அற்புதம் செய்வாரு. செங்கடலை 2ஆ பிளந்து அற்புதம் செஞ்சாரு. அதே செங்கடலுக்குள்ள எதிராளிகளை தூக்கி உள்ள வச்சு நைய நக்கையும் அவரால் முடியும். ஆண்டவர் அதிசயங்களை எப்படினாலும் செய்வாரு. சூரிய வெளிச்சத்தை தண்ணியில அடிச்சு எதிராளிகளை கலங்கடிக்க பண்ணாரு. எப்படி பாருங்க, சூரிய வெளிச்சத்தை தண்ணியில அடிக்காரு, எதிராளிகளுக்கு அது கண்ணு வித்தியாசமாக்கி விட்டுறாரு. விடிய விடிய வாசல்ல நின்று வாசலை தேடுறாங்க, வாசலை கண்டுபிடிக்க முடியல. ஆண்டவர் நிறைய அற்புதம் வச்சிருக்கிறார். ஆமென். கரங்களை தட்டி எல்லாம் நன்றி சொல்லுங்க. அப்போ ஸ்தோத்திரம். இந்த மாதிரி அற்புதம் நிறைய நடக்கட்டும், நிறைய நடக்கட்டும். எங்க ஜெபத்துல இந்த மாதிரி அற்புதம் நிறைய நடக்கட்டும் ஆண்டவரே. 2வது குறிப்பு வாசிக்கும் போது, யோபு தனக்கு வந்த வருத்தமான செய்திகளை எல்லாவற்றையும் ஜெபமா மாத்திக்கிட்டே இருக்கிறாரு. இந்த வசனம் என்னோட கூட வாசிங்க, 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. ஆனாலும் நான் தேவனை நாடி
என் நியாயத்தை அவரிடத்தில் எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட சொல்லிட வேண்டியதான். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயங்களை செய்வார். சில நேரம் சில பலவீனங்கள் இருக்கும். அந்த பலவீனத்துல எப்படி ஜெபம் பண்ண நமக்கு தெரியாது. பலவீனத்தை கொண்டு வந்ததுக்கு நன்றி சொல்லவா, இல்ல பலவீனத்தை சுகப்படுத்துங்க எப்படி ஜெபம் பண்ண தெரியாது. ரோமர் 8:26 சொல்லப்பட்டிருக்கு, அந்தபடியே ஆவியானவரும் நம் பலவீனங்கள் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்வாராம். நம்ம கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணா போதும், மீதி ஆண்டவரே நமக்கு ஜெபம் பண்ணி அவரே பதில கொண்டு வந்து சேர்த்துடுவார். ஆமென், ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் நம்ம ஜெபத்தை எப்படி கனப்படுத்துறாரு பாருங்க. சின்ன ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம, அதை ஆண்டவர் பெரிய ஜெபமா கொண்டு போய் அவரே எழுதி அவரே கையெழுத்து போட்டு சீல் வச்சு நமக்கு பதில் கொண்டு வந்து சேர்ப்பாராம். இப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம ஆராதிச்சுட்டு இருக்கோம். யோபு இதை தெரிஞ்சுதான் யோபு ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. வீட்டு பிரச்சனை, தொழில உள்ள பிரச்சனை, சொந்த வீட்டுல உள்ள பிரச்சனை, வேலைக்காரங்க எல்லாத்தையும் சொல்லியாச்சு. இதனால அவன் யோபுவோட வாழ்க்கையில் நடந்த என்னது, முன்னாட்களை காட்டிலும் பின்னாட்கள் நல்லா இருந்துச்சு. கடைசி குறிப்பாக யோபுவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. எல்லாம் எடுத்து வாசிச்சுட்டு இருக்கீங்களா? இந்த வசனங்கள்லாம் பிறகு தேடுனா கண்டுபிடிக்க முடியாது. ஏன் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொன்னா, வசனத்தை வாசிச்சோம் நம்ம ஜெயிச்சிருவோம். வசனத்தை சில நேரம் பார்த்தா கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா வசனத்தை யாரு வாசிக்காங்களோ அவங்க வாழ்க்கையை ஜெயிச்சிருவாங்க. அவங்க வீட்டுல சாட்சியா இருப்பாங்க, தெருக்கள்ல சாட்சியா இருப்பாங்க. அவங்களோட ஜென்ம ஸ்பாவம்லாம் கம்ப்ளீட்டா மாறிடும். பழைய குணங்கள்லாம் கம்ப்ளீட்டா மாறிடும். இருதயத்தை ஸ்கேன் பண்ணி பழைய இருதயத்தை வெளியில எடுத்துட்டு புது இருதயத்தை மாட்டிடுவாரு. பழைய இருதயத்துல பல கடினங்கள் இருக்கும், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுவாராம். எசேக்கியேல்ல போட்டிருக்கு, கடினமான இருதயத்தை வெளியில எடுத்துட்டு சதையான இருதயத்தை மாட்டிடுவாரு. நான் இப்படித்தான் பேசுவேன் அப்படிங்க கடினமான இருதயத்தை எடுத்துட்டு நான் ஒன்னும் பேசலன்னு நார்மலாக்கி விட்டுருவாரு. நான் இப்படித்தான் பண்ணுவேன்னு சொல்லுத எல்லாம் அந்த வீம்பெல்லாம் எடுத்துட்டு ஒரு சாஃப்டா மாத்திடுவாரு. யாரோட இருதயம்லாம் கடினமா இருக்கோ, ஆண்டவரே கடினமான இருதயம்லாம் உடைக்கப்படட்டும்னு நம்ம கேட்கணும். ரொம்ப சாஃப்டா மாத்திடுவார். ஆமென். சிலர் நான் செத்தாலும் பேச மாட்டேன்பாங்க. செத்தா யார்கிட்ட தான் பேசணும்? அங்க ஒரு குரூப் இருப்பாங்க, அவட தான் பேசணும். ஆண்டவர் நம்மகிட்ட உள்ள கடினமான எண்ணங்களை மெதுவா நவட்டி விட்டே இருப்பார். எதெல்லாம் தூர போடணுமோ போட்டுருவார். சில நேரம் நம்ம போன உடனே எல்லாம் காலி ஆயிரும். ஸ்தோத்திரம்னு சொல்லிடணும், அதான் ஆசீர்வாதம். எனக்கு தரலையேன்னு நம்ம போட்டு அடிச்சு முளைக்கிட்டு இருந்தோம்னா பின்னாட்களை விட முன்னாட்களை விட பின்னாட்கள் டவுன் ஆகிட்டே இருக்கும், ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கும். நமக்கே தெரியாம ரிவர்ஸ்ல போயிட்டு இருப்போம். இந்த ஜெப ஐக்கியத்துல இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கல நீங்களும் நானும் யோபுவை போல நம்ம பயோடேட்டா தெளிவா இருக்கணும். ஆமென். என்ன பயோடேட்டா சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க பாப்போம். நான் இப்போ 2-3 லிஸ்ட் சொல்லிட்டேன், நீங்க சொல்லுங்க பாப்போம். நடைமுறையில இந்த கிறிஸ்தவத்தை கொண்டு வரணும். நடைமுறை கிறிஸ்தவங்களா இருக்கணும். நடைமுறை கிறிஸ்தவங்களா நம்ம இப்போ இந்த கடைசி நாட்கள்ல பல ஓத்திரங்கள் இருக்கு. நம்ம நல்ல ரட்சிக்கப்பட்டிருக்கணும், மனம் திரும்பி இருக்கணும், ஒரு சாட்சியா வாழ முயற்சி பண்ணணும், நல்ல ஒரு ஜெபிக்கிறவங்களா இருக்கணும், நம்ம வீடு ஒரு ஜெப வீடா இருக்கணும். இன்னும் நிறைய இருக்கு, அந்த பயோடேட்டால நிறைய எழுதிட்டே போகலாம். பல பக்கத்துக்கு எழுதலாம் பயோடேட்டாவை, இன்னும் எழுதிட்டே போகணும். நல்ல வேத வசனத்தை வாசிக்கிறவங்களா இருக்கணும், நல்ல வசனத்தை வச்சு ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். யாரையும் குழப்பமா இருந்தா அவங்கள பயப்படாதீங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் அதிசயங்களை செய்வார்னு நம்ம சொல்லணும். அது நம்ம பயோடேட்டால ஆண்டவரே எழுதுவாரு. யாராவது கவலையோடு இருந்தா நீங்க கஷ்டப்படுதீங்க, தைரியமா இருங்க, நான் ஜெபம் பண்ணுதேன், ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வாருன்னு சொல்லலாம். அதெல்லாம் பயோடேட்டால ஆண்டு எழுதிட்டே இருப்பாரு, பல பக்கத்துக்கு எழுதுவார். யோபு நல்லா இருக்கிறதுக்கு காரணம் அவரோட பயோடேட்டா நம்பர் பிளேட் தெளிவா இருந்துச்சு, ஒரு குழப்பமும் இல்லை. ரெண்டாவது, யோபு பல துக்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்காரு. துக்கத்தின் மத்தியில நான் ஏன் வாழணும்னு கேட்கல, அதை ஜெபமா கன்வெர்ட் பண்ணிட்டாரு. ஆமென். எப்படி ஜெபமா கன்வெர்ட் பண்ணாரு? ஆனாலும் நான் தேவனை நாடி என் நியாயத்தை அவரிடத்தில் ஒப்புவிப்பேன்னு சொன்னாரு. சொல்லி ஜெபம் பண்ணி ஜெயிச்சிட்டாரு. கடைசி குறிப்பு வாசிக்கிட்டு இருக்கோம், 23ஆம் அதிகாரம் பாருங்க. அவருக்கு ஒரு அற்புதமும் நடக்கலையாம். 23 அதிகாரம் 8வது வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். 8வது வசனம். அவர் பாருங்க எவ்வளவு அழகா எழுதாருப்பாங்க. முன்னால போய் பார்த்தாராம், ஆண்டவரை பார்க்க முடியலையா. சரி, பின்னால போய் நின்று பார்த்தாராம், ஆண்டவர் பார்க்கல. 9ஆம் வசனம் வாசிங்க. லெப்ட் சைட்ல போனாராம். அதோட அர்த்தம் என்னன்னா, எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணாலும்
நம்ம விடிய விடிய ஜெபம் பண்ணாலும், எனி டைம் ஜெபம் பண்ணாலும் சில ஜெபத்துக்கு பதிலே இல்லை அப்படின்னு இந்த ஜெபத்துல யாராவது இருந்தால், ஆண்டவர் உங்களுக்காக சொல்லக்கூடிய வார்த்தை தான் இதெல்லாம். வாசிங்க 9ஆம் வசனம் வாசிங்க. இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலது புறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஆண்டவர் ஒளிஞ்சிருக்கிறாராம். எங்க இருக்காருன்னே தெரியலையப்பா. இவ்வளவு ஜெபம் பண்ணி பார்த்திருக்கேன், இவ்வளவு தாழ்த்திட்டேன், என் பாவத்தை மன்னிங்கன்னு வேற கேட்டுட்டேன், இன்னும் ஆண்டவர் அற்புதம் செய்யலைன்னு சொல்லி யாரும் சோர்ந்து போயிடாதீங்க. யோபு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுதாரு பாருங்க, 10வது வசனம். எல்லாம் சத்தமா கொஞ்சம் சவுண்டை கூட்டி வாசிக்கணும். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன்னு சொல்லி என்ன பண்ணாரு, விசுவாசத்துல ஸ்டாண்டர்ட் ஆயிட்டார். டிகிரிஸ் ஆஃப் கம்பாரிசன் மாதிரி அவருக்கு இதுல கம்பேரிட்டிவ் டிகிரில இல்ல, என் கூட படிச்சா அவனை பாரு இவனை பாரு அப்படி சொல்லல, சூப்பர்லேட்டிவ்ல பேசிட்டு இருக்காரு. இப்போ ஒரு சோதனையா இருக்கு, சோதனைக்கு பின்னால ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்வாரு, அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன்னு சொன்னாரு. சில நேரம் நம்ம ஜெபத்துக்கு பதிலே இல்லாமல் இருந்தாலும், ஆனாலும் நான் போகும் பாதையை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் எப்படி இருப்பேன், நல்லா இருப்பேன்னு சொல்லி விசுவாசத்துல ரொம்ப ஸ்டாண்டர்ட் ஆகிட்டார். கர்த்தர் அதெல்லாம் பார்த்து தான் 42வது அதிகாரத்தை இவருக்காகவே எழுதி வச்சிருக்கிறார், நமக்காகவே எழுதி வச்சிருக்கிறார். 42வது அதிகாரம் வாசிக்கிறதுக்கே நல்லா இருக்கும். காரணம் என்னன்னு சொன்னா, யோபுவோட பயோடாட்டா ரொம்ப கிளியரா இருந்துச்சு. நம்மளுடைய வாழ்க்கையில ஜெபத்துல எப்படி இருக்கோமோ அதே மாதிரிதான் வீட்டிலே இருக்கணும். நம்ம வார்த்தையும் நம்ம வாழ்க்கையும் ஒன்னா இருக்கணும். நம்ம ஜெபம் பண்றோம்னு சொல்லிட்டு வாழ்க்கையில ஜெபம் பண்ணியே ஆகணும், வேத வசனத்தை வாசித்தே ஆகணும், அதன்படி நடந்தே ஆகணும். யோபு அப்படி நடந்தாரு. கர்த்தர் அவரோட சிறையிருப்புகள் எல்லாம் மாத்திட்டார். ஆமென், ஆமென். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். சிறை வாழ்வு ஆண்டோட வார்த்தையை முடிக்க போறேன், கிட்டத்தட்ட முடிச்சிட்டேன். சிறை வாழ்வெல்லாம் மறையும், சீர் வாழ்வு மலரும். யார் யாரெல்லாம் சிறை வாழ்க்கை இருக்கோ அதெல்லாம் நீங்க தான் ஜெபம் பண்ணணும். இயேசுவின் நாமத்தினால எல்லா சிறை வாழ்க்கையெல்லாம் உடைக்கப்படட்டும் ஆண்டவரேன்னு கேட்கணும். ஒண்ணுமே நடக்காம இருந்தாலும் யோபு நம்பிக்கையா இருந்தார். ஆமென், ஆமென். கை வைத்தீங்களா? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும். நம்ம வீட்டுக்குள்ள கேட்கணும், அல்ல ஜெபிக்கிற சத்தம் கேட்கணும். சத்தமா பாடுங்க. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். விடுதலை முழங்கிடுவோமே, விக்கீனம் யாவும் மகளும். இடுக்கண்கள் சூழ்ந்திடும் வேளை ரட்சகர் மீட்பருள்வாரே. நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் பாடுங்க, கை உயர்த்தி பாடுங்க, கை தட்டி பாடுங்க. எல்லாம் ஜெபிக்க முடியாத கட்டுகள், ஊழியம் செய்ய முடியாத கட்டுகள் எல்லாத்தையும் கர்த்தர் உடைப்பார். ஆமென், 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 ஆமென். ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் பாடுங்க, எல்லாரும் பாடுங்க. வீடு ஒரு மகிழ்ச்சியான வீடா மாற்றணும். வீட்டுக்குள்ள உள்ள எல்லா போராட்டங்கள் வெளியேறட்டு இயேசுவின் நாமத்தினால. ஆமென், 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 ஆமென். ஆனந்த துதி ஒலி கேட்கும். பாடுங்க எல்லாரும், எளிமைன்னு பாடுவோமா? கொஞ்சம் எளிமைன்னு பாடுவோமா? ஆமென். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு. நல்ல நுகங்கள்லாம் உடையும், கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படும், ஆசீர்வாத தடைகள்லாம் மாறும். ஆமென், ஆமென், ஆமென். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அமைப்போ, ஆண்டவர் மார்பில் சுகிப்போ. பதறாத வாழ்வும் சிதறாத மனசும் பரிசாக. நோ டென்ஷன், டென்ஷனே ஆக முடியாது. ஆண்டவர் உள்ள வந்துட்டாருன்னா மனசு பதட்டமே இருக்காது.
ஒரு தைரியம். விசுவாசிக்கிறவங்க பதற மாட்டாங்க. ஆனந்த துதி பொலி கேட்கும். பாடுங்க எல்லாரும், கை தேடி பாடுங்க, ஆவியில நிரம்பி பாடுங்க, கண்களை மூடி பாடுங்க எல்லாரும். ஆமென் ஆமென். வீட்டுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி உண்டாகட்டும். துக்க வீடெல்லாம் சந்தோஷமான வீடாய் மாறட்டும். ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆனந்த துதி பொலி கேட்கும். ஒரு மகிழ்ச்சி உண்டாகட்டும் ஐயா. யோபுவோட வீடு மகிழ்ச்சியான வீடா மாறிட்டு. ஆமென் ஸ்தோத்திரம். எவ்வளவு துக்கம் இருந்துச்சோ அவ்வளவு மகிழ்ச்சி. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், காண்போம். நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படட்டும். ஜெபிக்க முடியாம என்னெல்லாம் ஆவிக்குரிய தடைகள் இருக்க உடையட்டும் ஆண்டவரே. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தடை பண்ணிற ஆவிகள் வெளியேறட்டும் ஆண்டவரே. உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை ஆண்டவரே யார் யாரெல்லாம் தடை பண்ணிருக்காங்களோ இப்பொழுதே நீ இருதயத்தில் பேசுவீராக. ஆமென் 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 ஆமென். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. என் பின்னாட்கள் நல்லா இருக்கட்டும், என் பின்னாட்கள் நல்லா இருக்கட்டும், என் எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்கும், நான் நிறைய பேருக்கு நன்மையா இருப்பேன். ஆமென் 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 ஆமென். பதறாத வாழ்வும் சிதறாத மனசும் பரிசாக தேவன் தருவார். பதறாத வாழ்வும், பதட்டமே இருக்காது. ஜெபிக்கிறவங்க நல்ல நார்மலா இருப்பாங்க. ஆமென். ஆனந்த துதி பொலி கேட்கும். ஆடல் பாடல் சத்தம் துணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் ஆண்டவர் தந்த வசனம் நிறைவேறும். வாக்கு தத்தம் நிறைவேறும். ஆமென் ஆமென் ஆமென். பின்னால எல்லாரும் பாடிருங்க, எல்லாரும் பாடல் பாடிருங்க. பாடல் பாடின வசனப்படியே நடக்கட்டும். ஆமென். விடுதலை பெருவிழா சீக்கிரம் வீடுகளில் நடக்கட்டும். எல்லா கடினங்கள் உடையட்டும், நெருக்கடிகள் மாறட்டும், நிம்மதியில்லா தன்மெல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆமென். ஆனந்த துதி பொலி கேட்கும். ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம். எல்லா வீடு வெளிச்சம் உண்டாகட்டும் ஐயா. எல்லா வீட்டுக்குள்ள மகிழ்ச்சி உண்டாகட்டும், பிராஸ்பரிட்டி உண்டாகட்டும். ஸ்பிரிட் ஆஃப் டார்க்னஸ் அழியட்டும் ஐயா. வீடு மகிழ்ச்சியா இருக்கட்டும் ஆண்டவரே. ஆமென் ஆமென் ஆமென். வீடு போராட்டம் தான் வீட்டை விட்டு மாறணும். நாங்க வீட்டை விட்டு மாறக்கூடாது. வீட்டுல நடக்க போராட்டம் தான் மாறணும் ஆண்டவரே. ஆமென். யோபுவோட வாழ்க்கையில எல்லாத்தையும் தலைகீழாய் மாத்திட்டாரு. எவ்வளவு ஹீரோல இருந்தாரோ அவர் ஹீரோவா மாத்திட்டாரு. சொந்தக்காரங்களாம் வந்துட்டாங்க, எல்லாரும் வந்துட்டாங்க, நண்பர்கள்லாம் வந்துட்டாங்க. இவர் நண்பர்களுக்கு ஜெபம் பண்ணக்கூடிய அட்வைஸ் பண்ணவங்களுக்குலாம் இவர் ஜெபம் பண்றாரு. இவருக்கு அட்வைஸ் பண்ணவங்களுக்குலாம் இவர் ஜெபிக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் திருப்பி விட்டார். காரியம் மாறுதலா முடிஞ்சது. ஆமென். 3வது வசனத்திலே 3வது அதிகாரத்திலே யோபு சொல்லுவாரு, என் பிறந்த நாளே எனக்கு கொண்டாட மனசு இல்லைன்னு சொல்லுவாரு. ஆண்டவர் அவருக்கு பல தலைமுறை பார்க்கக்கூடிய அளவுக்கு யோபு கர்த்தர் ஆசீர்வதிச்சார். ஆமென். ஆண்டவரே நடத்தினாரு. ஜெப வேளையில இருக்க உங்க எல்லாரையும் கர்த்தர் நடத்துவாரு. ஜெபம் முடிஞ்சாலும் அந்த வசனத்தோட இந்த பிரசன்ஸை விட்டு யாரும் நவண்டக்கூடாது. அது இருதயத்துல நல்லா எழுதி வைங்க. ஆண்டவர் உங்களோடு கூட நல்லா பேசுவாரு. நம்ம சபைக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், நம்ம குடும்பத்துக்கு ஆசீர்வாதம், அந்த தேசத்துக்கே ஆசீர்வாதமாய் கர்த்தர் யோபு நம்மை நடத்துவாரு. யோபுவோட முன் நாட்களை காட்டிலும் பின்னால உள்ள நாட்களை நல்லா நடத்தினார். நீங்க எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லிட்டே போங்க. என் பின்னாட்கள் நல்லா இருக்கும், என் பின்னால உள்ள நாட்கள் நல்லா இருக்கும். பிறந்த நாள்ல இருந்து இன்ன வரைக்கும் நடக்காத அற்புதம், உலக தோற்றம் முதற்கொண்டு நடக்காத அற்புதம் இனி நடக்கும். விசுவாசத்தை சார்ஜ் பண்ணுங்க, அந்த பெரிய காரியங்களை செய்வார். யோபு பயோடேட்டா கிளியரா இருந்துச்சு. அவர் ஜெபம் பண்ற இடத்துலயும் ஜெபம் பண்ணுவாரு, வீட்லயும் அவர் ஜெபம் பண்ணிருக்கிறாரு. ரொம்ப போல்டான ஒரு பயோடேட்டா. 2வது வாசிக்கிறோம், அவரோட துக்கமான செய்திகளை ஆண்டவர்ட்டே சொல்லிட்டே இருக்காரு. காரணம், அவர்கிட்ட சொன்னாதான் நல்ல பதில் வரும். நல்ல பதில் கொடுத்தாரு. 3வது குறிப்பு வாசிக்கும் போது, எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் சில நேரம் பதிலே இல்லை.
நான் சின்ன வயசுலயே இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கேனே, எனக்கு பதிலே இல்லைன்னு யாரும் நினைச்சா ஒரு நம்பிக்கை என்ன கிடைக்கணும். ஆனாலும் நான் போகும் பாதையை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் நல்லா இருப்பேன். விசுவாசத்துல ஸ்டாண்டர்டா மாஸ்டர் டிகிரி வாங்கிட்டார். கர்த்தர் பார்த்தாரு, யோபு பக்கமே இறங்கி எல்லாத்தையும் நடத்தி கொடுத்துட்டார். இந்த ஆசீர்வாதத்தினால எங்க எல்லாரையும் நிரப்புங்க ஆண்டவரே. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். இந்த ஆசீர்வாதத்துல எல்லாரையும் நிரப்புங்கப்பா. இந்த வசனம் என் இருதயத்துக்குள்ள பதிஞ்சிருக்கட்டும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் உள்ள சிறையிருப்புகள்லாம் மாறட்டும். எனக்கு ஒரு விடுதலை பெருவிழா என் வீடுகள்ல நடக்கணும் ஐயா. எங்க வீடு டெய்லி ஒரு விடுதலை பெருவிழாவா இருக்கணும். எங்க சபை எங்களுக்கு ஒரு விடுதலை பெருவிழாவா இருக்கணும் ஐயா. நாங்க டென்ஷனே ஆயிடக்கூடாதப்பா. யாராவது எங்களுக்கு ஒரு தீமையான செய்தி சொன்னா கூட கர்த்தர் பார்த்துக் கொள்வார் சொல்லக்கூடிய ஒரு தைரியத்தை எங்களுக்கு தாரும். ஆமென். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் வாக்கு பலிக்கும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். இந்த வார்த்தையின் அபிஷேகம் எல்லா இருதயங்களையும் பல மடங்கு தங்கி இருக்கு. இந்த தெரு ஜெப கூட்டம், இந்த தெருல ஏற்பாடு பண்ண எல்லாருக்குள்ளேயும் எழுப்புதல் உண்டாகட்டும். இன்னைக்கு மட்டும் இல்ல, எல்லா நாளும் அவங்க நிலைத்து நிக்கட்டும் ஆண்டவரே. இதே மாதிரி எல்லா காரியத்தையும் டெய்லி செய்யக்கூடிய அளவுக்கு எல்லா இருதயத்தையும் உற்சாகமத்தின் ஆவினால் நிரப்புங்க. தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.